Hi students, welcome to our channel Padify 10th standard maths பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு மிட்டம் எக்ஸாம் பற்றி சொல்லிட்டாங்க. ஜூலை 16 ஸ்டார்ட் ஆக போகுது. மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்டு ஃபஸ்ட் சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4, அதாவது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4. யூனிட் 1, 2 ஃபுல்லும் பார்த்துக்குங்க. ஓகேவா? யூனிட் 3 பொறுத்தளவு 3.1, 3.2, 3.3 கண்டிப்பாக கிராஃப் பார்த்தாகணும். யூனிட் 4 பொறுத்தளவு 4.1, அதாவது தேல்ஸ் தியரம் கண்டிப்பாக பார்த்துக்குங்க, அதில் இருக்கும். ப்ளஸ் ஜாமெண்ட்ரி பார்த்துக்குங்க. ஜாமெண்ட்ரி ஆர் கிராஃப் எனி ஒன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ என்னென்னா யூனிட் 1, யூனிட் 2 ஃபுல்லும் பார்த்துங்க. யூனிட் 3, யூனிட் 4 வந்து கம்பல்சரி இல்லை, லைட்டாக பார்த்துட்டு போங்க. எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் நல்ல மார்க் எடுக்கிறவங்கிறவங்க மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா? மற்றபடி கிராஃப் ஜாமெண்ட்ரி பார்த்துக்குங்க. இப்போ யூனிட் 1ங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியான சாப்ட்ரு. ஆனால் அதில் என்னென்ன பார்க்கணுன்னு நான் கொடுத்துருக்கேன், கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் தனியாக கொடுத்துருக்கேன், 5 மார்க்ஸ் தனியாக கொடுத்துருக்கேன். 2 மார்க்ஸை பொறுத்தளவு எக்ஸாம்பிள்ஸ், அதாவது எடுத்துக்காட்டில் 1.1, 1.2, 1.4, 1.5, 1.13, 1.14, 1.15ல் ஃபஸ்ட்டு செகண்டு, 1.17, 1.19, 1.21, 1.22. எக்ஸசைஸை பொறுத்தளவு 1.1, 1.2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா. அது ரொம்ப ஈஸியான சம்ஸாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணாமல் ஃபுல்லுமே பார்த்துருங்க. நான் ஃபுல்லுமே தான் கொடுத்துருக்கேன். 1.1ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்ட் சம். சேம் 1.2லையும் அதே சம்ஸ் தான், 1, 2, 3. 1.3 பொறுத்தளவு ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், ஃபிஃப்த்து சம். ஓகேவா? 1.4 கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ், அதில் 2 மார்க்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்குது அதிகம். அதாவது 3, 2, 4, 5, 6, 8 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 1.1, 1.2 நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லுமே பார்த்துடணும். ஓகேவா? எதையும் விடக்கூடாது. கண்டிப்பாக அதுலேருந்து 5 மார்க்ஸ் வரும். 1.4லேருந்து 2 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. 1.5 வந்து 3rd, 4th, 6th. 1.5 கொஞ்சம் ரிஸ்க்கான சம் தான். அது முடிஞ்சவங்க பாருங்கள். அதாவது நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியும். ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க அதில் 2 மார்க்கு கண்டிப்பாக பார்த்துக்குங்க. 5 மார்க்கை கூட கொஞ்சம் விட்டுடலாம். இப்போதைக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட் டேர்முக்கு மட்டும். அடுத்தது 5 மார்க்ஸை பொறுத்தளவு 1.3, 1.8, 1.9, 1.11, 1.18, 1.23, அதாவது எக்ஸாம்பிள்ஸில். எக்ஸசைஸில் சேம் ஃபஸ்ட் எக்ஸசைஸும் செகண்ட் எக்ஸசைஸும் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸில் 4, 5, 6, 7, அதாவது அதில் உள்ளது போக பேலன்ஸ் கொஸ்டின் எழுதியிருக்கேன். எக்ஸசைஸ் 1.2ல் 4ம் 5ம். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். இதில் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. 1.3ல் 3rd சம்மும் 6th சம்மும், 1.4ல் 9th, 10th, 12th. 1.5 பொறுத்தளவு ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், 8th சம் 3மே 5 மார்க் தான். அதில் ஃபஸ்ட்டு சம்மை பொறுத்தளவு இந்த 3 சப்டிவிஷன் மட்டும் பார்த்துக்குங்க. 1, 3rd, 4, செகண்டில் சேம் 2 தான் இருக்கும், 2மே கொடுத்துருப்பேன். 8th சம்மில் 3 இருக்கும், 3ம் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது 1.5 2 மார்க்லேயோ இல்லை 5 மார்க்லேயோ கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நான் கணக்கு பின்னாடி சொல்லித்தரேன் எப்படின்ட்டு சம்மு, அதை பாருங்கள். ஓகேவா? 1 மார்க்கை பொறுத்தளவு புக் பேக்கில் உள்ள எல்லா 1 மார்க்கும் படிச்சுக்குங்க ஃபஸ்ட் சாப்டரில். நெக்ஸ்ட்டு கம்பல்சரி கொஸ்டின்ஸ்னு ஒன்று கேட்பாங்க. 2 மார்க்லேயும் கேட்பாங்க, 5 மார்க்லேயும் கேட்பாங்க. அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. யூனிட் எக்ஸசைஸில் செகண்ட் கொஸ்டின்லேருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் எல்லா கம்பல்சரியும் பார்த்துக்குங்க. மெயினாக 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பார்த்துக்குங்கப்பா. நான் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் நான் கொடுக்குறேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அப்புறம் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.